வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஜூன் 2022 சீரீஸில் இருக்க டேட்டா இன்டர்பிரேஷன் பார்ட் 2 பார்ப்போம். இந்த வீடியோவில் இருக்க 5 PYQ கொஷின்ஸும் ஜூலை 9th 2022 ஷிஃப்ட் 2ல் இருந்த கொஷின்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் கிவன் இன்ஃபர்மேஷன்ஸை படிப்போம். அப்புறம் டேபிளில் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கிறத இன்டர்பிரேட் பண்ணி பார்ப்போம். The following table shows the detail of 7 companies. அதாவது A to Gன்னு 7 companies சொல்லியிருக்காங்க. The percentage cost distribution of the 2 items 1 and 2. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இந்த டேபிளில் கொடுத்துருக்க மாதிரி A to G 7, அதாவது A to G 7 companies இருக்குது. The percentage cost distribution of the production of 2 items 1 and 2. அதாவது இந்த காலமாக அவங்க சொல்கிறாங்க. இது வந்து percentage. ஓகே, ஸோ the ratio of point 2 என்ன, the ratio of the cost of production between items 1 and 2. அதாவது ஒவ்வொரு கம்பெனிக்கும் அதோட டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து ஐட்டம் 1 and 2 பண்ண எவ்வளோ ஆகிடுக்குங்கிறத ரேஷியோஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2:3. ஓகேவா இது? ஓகே, இப்போது நம்ம ஐட்டம் 1 மட்டும் சொல்லணும்னா 2/5, அதாவது 15%ல் 2/5 இன்னும் சொல்லணும். ஓகே, எதுக்கு 5 சொல்கிறோம், அதாவது சம் ஆஃப் த ரேஷியோஸ். ஓகே, 5ங்கிறது 2 + 3 5. ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கம்பெனி ஏ எவ்வளோ வந்து ஐட்டம் 1க்கு மட்டும் பண்ணியிருக்குன்னா 2/5 பண்ணியிருக்கு. அது டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். 5ங்கிறது அது டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதுலேருந்து 2 வந்து ஐட்டம் 1 மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஃபார் த ஐட்டம்ஸ் 1 and 2. ஓகே, இது வந்து பர்சன்டேஜ். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ரேஷியோஸ். இந்த காலம்ஸ் ரேஷியோஸ், இந்த காலம் பர்சன்டேஜ். அதாவது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஆஃப் ஐட்டம் 1 and 2. ஸோ இப்போ இந்த பர்சன்டேஜுங்கிறது இது. இப்போ ஐட்டம் 1க்கு 25 மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எது, 25% ஆஃப் த காஸ்ட். ஐட்டம் 1ஓட காஸ்ட் வந்து 100%, அதில் 25% ஏற்றி வச்சு ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க. ஓகேவா? ஃபைன். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் போத் ஐட்டம்ஸ் டுகெதர் பை 7 companies இஸ் ₹50 crores. இது ரொம்ப கீ பாயிண்ட். இது இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 50 crores அது டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பை ஆல் த 7 companies ஃபார் போத் த ஐட்டம்ஸ். ஓகே, நல்லா கவனிங்க. ஸோ இப்போ விளங்குதான் இந்த பர்சன்டேஜ் எதோட பர்சன்டேஜஸ்ங்கிறது, அதாவது இந்த காலமில் மென்ஷன் பண்ணிக்க பர்சன்டேஜ். அதாவது 50 crores 15%, 15% வந்து கம்பெனி ஏவோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் போத் த ஐட்டம்ஸ். ஓகே, ஐட்டம் 1 and 2. ஓகே, இப்போ இந்த 15%ல் 2/5, அதாவது நான் சொன்ன மாதிரி 5ங்கிறது சம் ஆஃப் த ரேஷியோ. ஓகே, டோட்டல் ரேஷியோ. 2/5ங்கிறது அதோட ஐட்டம் 1ஓட காஸ்ட். இப்போ இந்த ஒரு ப்ராடக்டோட ஐட்டம் 1ஓட கம்பெனி ஏவோட ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா இன்டூ 25%. ஓகே, இது நான் ஒரு ஜஸ்ட் அண்ட் எக்ஸாம்பிள் ஸோ தட் நம்ம எல்லா கொஸ்டின்லையும் வேகமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பர்சன்டேஜ் ஆஃப் வாட், இந்த டோட்டல் 50 crores. இது வந்து ரெண்டும் காஸ்ட், இந்த டோட்டல் காஸ்ட்டோட ரேஷியோஸ், ரெண்டாக டிவைட் பண்ண ரேஷியோஸ். இது வந்து அந்த ஒவ்வொரு ப்ராடக்டோட 100% காஸ்ட், அதாவது காஸ்ட்டில் இருக்க 15 பர்டிகுலர் பர்சன்டேஜ். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, இது ஜஸ்ட் இன்டர்பிரேஷன். எவ்வளோ நேரம் சொன்னது வெறும் இன்டர்பிரேஷன். அடுத்த கொஷின்ஸில் இதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். Sorry. Yeah. Question 1. What is the total cost of production of item 1 by company A and C? So, first நம்ம எழுதிக்கலாம். கம்பெனி முதல்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஐட்டம்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ரெண்டுக்குமே ஐட்டம் 1 பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ கம்பெனி A and C. நான் என்ன சொன்னேன், இங்கே வந்து டோட்டல் காஸ்ட் கேட்டிருக்காங்க. இதை ரெண்டுக்கு தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடி என்ன சொன்ன மாதிரி அதே மாதிரி இந்த டோட்டல் 50 crores, அதாவது இங்கே இருக்க இந்த 50 crores, இந்த காலமோட 50 crores கம்பெனி ஏ வந்து 15%. ஓகே, 15% அதோட டோட்டல் காஸ்ட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஐட்டம் 1, அதாவது 2/5. 5ங்கிறது என்னதுங்க, சம் ஆஃப் த ரேஷியோஸ். ஓகே, இது வந்து ஐட்டம் 1 கம்பெனி ஏ. இப்போது நம்ம ஐட்டம் 1 ஆஃப் கம்பெனி சி கண்டுபிடிக்கிறோம். இந்த காலம் ரோ சியோட ரோக்கு போகிறோம். அதே 50 crores சியோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து பர்சன்டேஜ் 22 இன்டூ ஐட்டம் 1 4, அதோட சம் ஆஃப் த ரேஷியோனா 4 + 1 5. ஓகே, ஸோ குயிக்காக கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். இது 1 ஆகிடும்.
again இது ஸோ இண்டிவிஜுவலாக பார்த்தோம்னா இது 300/100 அண்ட் இந்த பக்கம் பார்த்தோம்னா 880 ஓகே 880/100 வந்துடும். ஸோ இட் இஸ் டிப்பிக்கலி 3 and 8.8 இது ரெண்டும் என்ன வேல்யூவில் இருக்குது? க்ரோர்ஸில் இருக்குது. ஓகே க்ரோர்ஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 11.8 crores. ஓகே சம் என்ன? 11.8 crores. அதான் ரைட் ஆன்சர் ஆப்ஷன். ஆப்ஷன் பி ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஷினுக்கு போவோம். ஓகே ஸோ what is the amount of profit earned by company D on item 2? ஓகே கரெக்டான ரோ அண்ட் காலமை நம்ம பிச் பண்ணணும். ஓகே கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி டி என்ன ஐட்டம் பற்றி பேசுகிறாங்க? 2. இதில் வந்து ஒரே ஒரு கம்பெனி பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ நோ வரிஸ். ஐட்டம் டிக்கு போயிட்டோம். அது வந்து 50 crores 8% வந்து அதோட டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இவங்க வந்து ஐட்டம் 2 பற்றி பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தெரிஞ்சால் தான் அது மேலே நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து இம்ப்ளை பண்ண முடியும். ஸோ காஸ்ட் என்னது? 5/8. 8ங்கிறது என்னது? இந்த சம் ஆஃப் த ரேஷியோஸ். ஓகேவா? அதாவது அதோட டோட்டல் காஸ்ட் 50 crores 8/100%. ஓகே அதில் 5/8 வந்து அதோட ஐட்டம் 2 காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே இப்போது அதில் வந்து 25 வந்து 25% ப்ராஃபிட் வைக்கிறாங்க. ஸோ அதையும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே நிறையா நம்ம க்ராஸ் அவுட் பண்ணிக்கலாம். க்ராஸ் அவுட் பண்ணோன்னா 250 into 25 வருது. கரெக்ட்? 6250 by 10,000. அதாவது இது என்ன வேல்யூனா 0.6250. பட் நம்ம அந்த ஆப்ஷனே இல்லை பார்த்தீங்களா? ஆனால் இதில் ஒன்று கவனிக்கணும், வேல்யூஸ் என்ன யூனிட்ஸில் இருக்கணும். இது க்ரோர்ஸ். ஓகே ஆனால் கிவன் ஆப்ஷன்ஸ் லேக்ஸ். ஸோ க்ரோரை லேக் ஆக்கணும்னா 100 lakhs = 1 crore. ஸோ நம்ம இந்த க்ரோரில் இருக்க வேல்யூவை into 100 பண்ணுறோம். ஸோ 2 டெசிமல் தள்ளுது. ஸோ இட்ஸ் 62.5 lakhs. ஓகே ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போவோம். So cost of production of item 1, okay, item 1 by the company F is what % of the cost of production of item 2 of company D. So இவங்க வந்து அது ரெண்டு வேல்யூஸ் கண்டுபிடிச்சு அதில் என்ன பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ரெண்டு ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். அதாவது ஐட்டம் 1 கம்பெனி F. ஓகே இங்கே வந்து ஐட்டம் 2 கம்பெனி டி. கரெக்டான ரோக்கு போவோம். ஃபஸ்ட்டு வந்து எஃப்க்கு போகிறோம். 5%, அதாவது 50 crores 5% அதோட டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே இதில் என்ன கேட்டிருக்காங்க? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஐட்டம் 1. ஐட்டம் 1னா 1 by டோட்டல் ரேஷியோ, அதாவது 5. இதுதான் வந்து அதோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஐட்டம் 1 by கம்பெனி எஃப். ஓகேவா? இதை நீங்கள் பார்த்தாலே கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். 50/100 ஆயிடுச்சா? 50/100. அங்கே இங்கே வந்தோம்னா கம்பெனி டிக்கு போகிறோம். ரோ டி போகிறோம். அதாவது 50 crores 8 இங்கே இருக்க பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க. 8/100 இன்ட்டு ப்ராடக்ட் 2 பற்றி பேசுகிறாங்க. ப்ராடக்ட் 2 எந்த காலம்? இந்த காலம். 5/8. 8ங்கிறது அதோட சம் ஆஃப் ரேஷியோஸ். ஓகே ரெண்டுமே காஸ்ட் தான். ஸோ டோன்ட் வெரி. ரெண்டுக்கும் ஃபஸ்ட் காஸ்ட் கண்டுபிடிக்கும். கேன்சல் அவுட் ஆகுது. 250/100. இதை வந்து நீங்கள் பியூர் ரேஷியோஸ் 1/2 5/2ன்னு கூட மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆக்சுவலி பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1/2, அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஐட்டம் 1 by கம்பெனி எஃப்பை வந்து மேலே போடணும். அதாவது ஃபஸ்ட் இந்த வேல்யூ மேலே போடுறோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது கண்டுபிடிச்சதை கீழே போடுறோம். ஸோ ஸ்ட்ரைக் அவுட் 2 என்ன நமக்கு கிடைக்கிது? 1/5. 1/5 வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் டெசிமல் திஸ் இஸ் 1/2. ஓகே 1/2 இஸ் 20%. 1/5 இஸ் 20%. ஆப்ஷன் 4. 1/5 உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸோட பர்சன்டேஜ் தெரியும்னா குயிக்காக போட்டுக்கலாம். ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு எது
33.33ங்கிறது 1/3 ஓடது. ஓகே, இது வந்து 2/3 ஓடது. 16 கிடையாது, ஆக்சுவலி 16.667க்கு இருக்குது, அது வந்து 1/6 ஓடது. இந்த மாதிரி பேசிக் ஃப்ராக்ஷன் சம்டைம்ஸ் தெரிஞ்சு வைக்கிறது ஈஸியாக கொஷினை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே, நான் நோ வரிஸ், நெக்ஸ்ட் கொஷனுக்கு போவோம். Okay, what is the ratio of the cost of production of item 1 by company A, the cost of production of item 1 by company B? இங்கே சில விஷயம் எப்பயுமே நோட்டீஸ் பண்ணிட்டே இருங்க, அவங்க காஸ்ட்டை தான் கம்பேர் பண்ணுறாங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே ப்ராஃபிட் இருக்குது. ஒருவேளை ஒன்று காஸ்ட் இன்னொன்று ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஆன்சர்ஸ் கண்டிப்பாக ஆப்ஷனில் இருக்காது நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூலாம். அண்ட் எந்த ஐட்டம் 1 or 2 இல்லை எந்த கம்பெனி கரெக்டான இதை டேபிள்லேருந்து எடுத்து போடணும். குயிக்காக போடுறச்ச நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவோம். ஓகே, பி கான்ஷியஸ் அபவுட் தட். இப்போது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஐட்டம் 1 அதை மென்ஷன் எழுதிக்கிறோம். இங்கே வந்து இதுலேயும் வந்து ஐட்டம் 1 தான். ஓகே, கம்பெனி ஏ, அடுத்ததில் வந்து கம்பெனி டி. ஓகே, ஏக்கு போகிறோம். ஏ வந்து 50 crores 15%. ஓகே, 15%. அதில் ப்ராடக்ட் ஒன்னோட காஸ்ட் வந்து 2/5. ஓகே, இப்போது அடுத்தது வந்து 50 crores கம்பெனி டிக்கு போகிறோம். 8%, 8/100 இன்ட்டு ஐட்டம் 1 தான் சொல்லியிருக்காங்க, 3/8. அதாவது சம் ஆஃப் த ரேஷியோ. ஓகேவா, இப்போ புரிஞ்சிருக்கும் சம் ஆஃப் த ரேஷியோ ஏன் போடுறோம். இப்போது கேன்சல் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது அரவுண்ட் 300/100 வருது. அந்த பக்கம் பார்த்தோம்னா 150/100 வருது. கொஷின் என்ன, ரேஷியோஸ் கேட்டிருக்காங்க. ரேஷியோஸ்னால் நத்திங் பட் எஸ்ட்டு போட்டோம். இப்போது காமனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் ரேஷியோஸ்குள்ளே. 150 1 times, 150 2 times. So the ratio is 2:1. Option C is the right answer. Okay, next question போவோம். What is the sum total of the profit? சொன்னேன்னா profit earned by the company B on the production of item 1 and the profit earned by company A on the production of item 2. So first நம்ம இதில் எல்லா காலமே யூஸ் பண்ணணும். ஏன்னா டு டிரைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட், ஐ மீன் ப்ராஃபிட் earned டிரைவ் பண்ணணும்னா நமக்கு முதல்ல அதோட காஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஸோ ரெண்டாக பிரிச்சுக்கலாம். சம் டோட்டல் கேட்டிருக்காங்க, 2 வேல்யூ கண்டுபிடிச்சு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, த ப்ராஃபிட் earned பை கம்பெனி பி ஆன் ஐட்டம் 1, கம்பெனி ஏ ஆன் ஐட்டம் 2, ரெண்டுமே ப்ராஃபிட். ஓகே, ப்ராஃபிட் ஃப்ளோவில் காஸ்ட் போட்டு போகிறோம். ஓகே, ரிமைண்டர் இது எல்லாமே ஒரு சின்ன குயிக் நோட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைனா கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். கம்பெனி பிக்கு போகிறோம். கம்பெனி பி வந்து 50 crores, டோட்டல் 50 crores 11%. ஓகே, 11% அதோட டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஐட்டம் 1 and 2. இப்போது ஐட்டம் 1 மட்டும் பார்த்தோன்னா 3/5 அதோட பார்ட். ஓகே, இப்போ அதில் வந்து ஐட்டம் 1ஓட ப்ராஃபிட் வேணும், அதாவது 32/100%. ஐ மீன் 32% தான், அதான் சொன்னேன். இப்போது ஐட்டம் ஏ பார்த்தோம்னா அது வந்து 15%. ஓகே, 15% ஆஃப் 50 crores இன்ட்டு ஐட்டம் 2 கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், 3/5 இன்ட்டு அதோட ப்ராஃபிட். கரெக்டாக எடுக்கணும். இங்கே இந்த காலம்னா இந்த காலம் எடுக்கணும், இங்கே எடுக்கிறச்ச இதை எடுக்கணும். டோன்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, எங்கே மிஸ்டேக் பண்ணாலும் ஆன்சர் வராது. 20/100. ஸோ இது ரெண்டையும் இது வந்து ஈஸியாக கேன்சல் அவுட் ஆகாது. ஸோ சம்திங் லைக் டெசிமல்ஸில் 1.56 வருது. ஓகே, 1.056. இந்த பக்கம் பார்த்தோம்னா 0.9 வருது. இப்போது கொஷின் வந்து சம், இது ரெண்டுமே க்ரோஸில் இருக்குது, டோன்ட் ஃபர்கெட். ஓகே, க்ரோஸ். கொஷின் வந்து சம் டோட்டல் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஆட் பண்ணோன்னா 0.9 இங்கே போட்டுக்கோங்க. ஆட் பண்ணால் 56,9,1 க்ரோஸில் இருக்குது. ஆப்ஷனும் இருக்குது, க்ரோஸ் தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், 1.956 crores. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூ.